ஆந்திராவில் காணாமல் போன இளம்பெண் குளத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருமணத்துக்கு நிர்பந்தித்ததால் திட்டமிட்டு தீர்த்து கட்டி கல்லை கட்டி குளத்தில் வீசிய காதலன் ரகசிய காதலியுடன் சிக்கியது எப்படி? முக்கோண காதல் விவகாரத்தில் இளம்பெண்ணை கோவிலுக்கு அழைத்து குளிர்பானத்தில் போதை மாத்திரை கலந்து கொடுத்து கொலை செய்தது கொலை நடுங்க வைத்துள்ளது. நம்பிச் சென்ற பெண்ணை மூச்சை நிறுத்திவிட்டு தலைமறைவான கும்பல் 10 நாட்களுக்கு பின் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆந்திராவை அதிர வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? ஆந்திர மாநிலம் சிங்குபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரெட்டி புவனேஸ்வர். இவர் சீதம்பேட்டாவைச் சேர்ந்த உஷாராணி என்பவரை கடந்த 5 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இதில் உஷாராணி ஆசிரியர் தேர்வெழுதி அரசு வேலையில் சேர ஆயத்தமாகி வந்துள்ளார். கடந்த 6ஆம் தேதி வேலைக்காக ஆன்லைனில் விண்ணப்பிக்க பாலகொண்டா செல்வதாக கூறிவிட்டு உஷாராணி வெளியே சென்றுள்ளார். வீட்டில் பெற்றோரிடம் தெரிவித்துவிட்டு வெளியே சென்றவர் இரவு நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாமல் இருந்துள்ளார். அவரது செல்போனுக்கு தொடர்பு கொண்ட பொழுது அது சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது. இதனால் பதறிப்போன பெற்றோர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் விசாரணையை தொடங்கினர் போலீசார். கடந்த 10ஆம் தேதி பாலகொண்டா அருகே துமராடா குளத்தில் இளம்பெண் ஒருவர் சடலமாக மிதப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. உடனே இளம்பெண் காணாமல் போனதாக புகாரளித்த குடும்பத்தினரை வரவழைத்து அடையாளம் காட்டியதில் அது உஷாராணி என்பது உறுதியானது. சந்தேகத்தின் பேரில் அவரின் காதலன் புவனேஸ்வரிடம் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்தனர். அதை அறிந்த புவனேஸ்வர் பெண் உட்பட 2 காரில் தப்பியோட முயற்சித்த பொழுது போலீசார் விரட்டி பிடித்தனர். தொடர்ந்து புவனேஸ்வரிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அதிர்ச்சியூட்டும் தகவல்களை கேட்டு அதிர்ச்சியாகினர். உஷாராணியை 5 ஆண்டுகளாக காதலித்து வந்த இளைஞர் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்த செவிலியரான கிருபாராணி என்பவருடன் முறை தவறிய உறவில் இருந்துள்ளார். அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளும் உள்ளனர். ஒரு கட்டத்தில் தனது காதலன் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்தது உஷாராணிக்கு தெரிய வந்தது. இருந்தபொழுதும் அவரை விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் உடனே தன்னை திருமணம் செய்யும்படி புவனேஸ்வருக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார். இதனால் ரகசிய காதலி கிருபாராணியுடன் சேர்ந்து தனது காதலியை கொலை செய்ய புவனேஸ்வர் சதித்திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி கடந்த 6ஆம் தேதி உஷாராணியை கோவிலுக்கு வரும்படி அழைத்துள்ளார். ஆபத்தை உணராமல் அப்பாவி பெண்ணும் நம்பி சென்றுள்ளார். அங்கு தனது உறவினர் தேஜேஸ்வர் என்பவருடன் சேர்ந்து காரில் 3 பேரும் சென்றுள்ளனர். அப்பொழுது உஷாராணிக்கு குளிர்பானத்தில் போதை மாத்திரைகளை கடந்து கொடுத்துள்ளனர். அதை குடித்த சிறிது நேரத்திலேயே அவர் மயங்கி சரிந்து விட்டார். பின்னர் வேறொரு இடத்தில் காத்திருந்த ரகசிய காதலி கிருபாராணியும் காரில் ஏறி உள்ளார். தொடர்ந்து ஆளில்லாத இடத்திற்கு சென்று 3 பேரும் சேர்ந்து உஷாராணியை மூச்சு திணற வைத்து கொலை செய்துள்ளனர். கொலையை மறைப்பதற்காக உடலில் கல்லை கட்டி குளத்தில் வீசியதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் புவனேஸ்வர், கிருபாராணி மற்றும் தேஜேஸ்வர் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருமணம் செய்ய அழுத்தம் கொடுத்த காதலியை இளைஞர் தனது ரகசிய காதலியுடன் சேர்ந்து குளிர்பானத்தில் போதை மாத்திரை கலந்து கொலை செய்துவிட்டு உடலில் கல்லை கட்டி குளத்தில் வீசிய சம்பவம் ஆந்திராவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.